நம்ம ஏசப்பா நம்மளை மறக்காதபடி நம்மளை நினைச்சார் பாருங்க. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நினைவு கூர்ந்து நம்மளை தேடி நம்மளை மீட்டெடுக்கிறார். இன்னைக்கு ஏசப்பான்னா யாருன்னே தெரியாம இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா கிராமங்கள்ல போய் கிறிஸ்துமஸ் பாட்டு படிக்கிறாங்க கூட இந்த ஜனங்கள் அறியாம நினைச்சுறாங்க கத்தோலிக்க பிள்ளைகளுக்கு விரோதமா செயல்படுறாங்க, திட்டுறாங்க. அப்படி திட்டவே கூடாது. அந்த கிராமத்துக்கு ஆசீர்வாதம் வேணும்னா ஆண்டுடைய பிள்ளைகள் அந்த கிராமங்கள்ல போய் என்ன செய்யணும்? ஏசப்போடைய பாடலை படிக்கணும். கண்டிப்பா அது கிறிஸ்துமஸ் தாத்தாவோட போய் ஏசப்படைய பிறந்த நாள் பாட்டை படிக்கிறதுக்கு எந்த கிராமமானாலும் ஆசை கொடுத்து வச்சிருக்கணும். அதுக்கு இடம் இல்லாதபடி இந்த கிராமங்களுக்கு சாபத்தை கொண்டு வரக்கு அங்க இருக்க ஜனங்கள் நினைச்சாங்கன்னா ஏசப்பா பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் ஏசப்படைய பிறந்த நாள் வாழ்த்துதல் சொல்லாதபடி சொல்ல உண்டாதபடி தடப்பனுக்குதான் பிசாசம் அவங்களை கொண்டு போய் அவர் சொன்னாரு, உன்னதத்துல தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷ மேல் பிரியம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிதான் தேவ தூதன் வாழ்த்துறாங்க. உன்னதத்திலே மகிமை உண்டாகணும், பூமியிலே சமாதானம் வரணும், மனுஷர் மேல் பிரியம் உண்டாகணும் அப்படின்னு தான் தேவ தூதனை வாழ்த்துனாங்க. அந்த இது இல்லாதபடி இன்னைக்கு அங்க இருக்கிற ஜனங்களே எதிர்த்து நிக்கிறாங்கன்னா அந்த ஜனங்கள் அவ்வளவு அறியாம இருக்காங்க. ஏசப்பை பத்தி அறியாம இருக்காங்க. சாசம் அவங்க கண்களை குருடாக்கி அவங்க இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அதனால நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கதான் செய்யணும். அந்த மக்களையும் ஆண்டவர் நேசிக்கிறாரு. ஏசப்பா பிள்ளைகளை துன்பப்படுத்துறவங்க கிராமத்துக்குள்ள போடாதுன்னு விரட்டுறவங்களே ஆண்டவர் நேசிக்கிறாரு. அவங்க அறியாம செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு அவங்க ஆண்டவர் நினைச்சாரு, பரிதபிக்கிறாரு. அவங்களுக்காக ஜெபிக்கணும். எல்லா கிராமங்கள்லயும் சமாதானம் உண்டாகணும். கிராமங்கள்ல எல்லா விளைச்சல்கள், அந்த விளைச்சல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானா கத்துடைய பிள்ளைகள் எங்கேயோ ஒரு பகுதியிலிருந்து எல்லா பிள்ளையும் ஜெபம் பண்ணுவாங்க. அதுவும் தேவ பிள்ளைகள் அந்த ஒவ்வொரு இடத்துலயும் கால் வைக்கும் போது ஏசப்பா அவங்க முன்னால போறாங்க. அந்த கிராமங்களை கண்ட ஆசீர்வதிப்பாரு. அவர் பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் ஏசப்பா முன்பாக போவாங்க. அப்ப அந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஜனங்களுக்கு அது தெரியாம இருக்கு. அதனால அவங்களுடைய கண்கள் திறக்கப்படணும். குருட்டாட்டமா இருக்கிறவங்க இருதய கண்கள் திறக்கப்படணும். ஆண்டவர் நோக்கி அவங்க பார்க்கணும். நம்மளை மறக்காம ஆண்டவர் நினைச்சாரு. அந்த ஜனங்களையும் மறக்காம ஆண்டவர் நினைக்கணும். அதை வச்சு ஒரு பாட்டு, மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன், என்னை மறவாமல் நினைத்தேரையா மனதார நன்றி சொல்வேன். ஆண்டவர் அறியாம இருந்தவதான் விக்கிரங்களை தான் வணங்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அறிய ஜீவனுள்ள தேவனை அறிகிற ஒரு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு ஆண்டவர். எல்லா மக்களும் இருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. எல்லா மக்களையும் தேடி ஆண்டவர் வராரு. ஏசப்பா இருந்த காலத்துல சுவிசேஷம் சொல்றதுக்கு கிராமம் கிராமமா போய் சுவிசேஷம் அறிவிச்சாங்களாம். அதே மாதிரி இன்னைக்கு கத்துடைய பிள்ளைகளை கூட்டிட்டு வர்றாரு ஆண்டவர். அவர் முன்பாக கடந்து சென்று எல்லா பிள்ளைகளையும் இருதய கதவையும் தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஜனங்களை அறியாமையும் உணர்வு இல்லாமையும் சங்காரமாகிட்டு இருக்காங்கன்னு பைபிள் போட்டிருக்கு. அதனால என் ஜனங்களும் அறிவில்லாம இருக்கிறாங்க, உணர்வு இல்லாம இருக்கிறாங்க, சங்காரமாகறாங்க அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. அதனால இருதய கதவை திறந்து கொடுங்க. கத்துடைய பிள்ளைகள் எந்தெந்த கிராமத்துல வராங்களோ அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுக்கு தடை பண்ணாதீங்க. ஏசப்பா எல்லா மக்களுக்காக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தாங்க. பூமியில எல்லா மக்களையும் தேடி மீட்டு எடுக்கிறாரு. அதனால ஏசப்பா வரும்போது வாசல் நீங்க பூட்டாதீங்க. ஏசப்பா பிள்ளைங்க வரும்போது வாசலை திறந்து கொடுங்க. நீங்க எங்க கிராமத்துக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அதான் பெரிய ஆசீர்வாதம். ஆமீன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை நடத்தினீரே, எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே, எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா,
கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தன்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீர். சுகமானே சுகமானே தன்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீர். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நான் நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தர் அதுக்குதான் சமாதானத்தை கொடுக்குற இந்த உலகத்துக்கு ஏசப் வந்தாங்க. உங்களுக்கு சமாதானம் பெருகட்டும், சந்தோஷம் பெருகட்டும், மகிழ்ச்சி அடைவீங்க, கழிவுறுவீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் உங்களை மறக்க மாட்டார், உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.